வணக்கம்ண்ணா. வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிடுங்க. என் பேர் ரவிக்குமார். நான் வந்து வெல்டிங் ஒர்க். எவ்வளவு வருஷமா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா செய்வேன். ஆனா இந்த வேலை பாக்குறவங்களுக்கு பேசிக்கா எங்களை மாதிரி பசங்களுக்கு தெரிஞ்சது சின்ன வயசுல எங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேலை பார்க்கணும் கண்ணு கொஞ்சம் ஈஸியா போயிடும் ஆமா அப்படின்னுவாங்க. அது உண்மைதானா இல்ல சும்மா எல்லாருக்கும் சொல்றதா? அது உண்மைதான். ஆனா இந்த வெல்டிங்ல அந்த அளவுக்கு போகாது. அவரு பண்ற வெல்டிங்ல போகும். வெல்டிங்ல என்னென்ன டைப் இருக்குன்னா மொத்தம்? வெல்டிங்ல வந்து ஒரு 5-6 டைப் வந்துச்சு. அது கேஸ் வெல்டிங் அவர் பண்றது. கேஸ். இது வந்து ஸ்பாட். இன்னொரு ஆர்க்கு மிக்கு இதெல்லாம் இருக்கு. ஒரு 2-3 இது இருக்கு. அதெல்லாம் வேற வேற. அதெல்லாம் கரண்ட். அதுதான் வந்து கண் எஃபெக்ட் ஓவர் ஆகும். இது வந்து ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் போகாது. கொஞ்ச நாள், அதாவது வருஷம் கணக்குல பண்ணிட்டே இருந்தா. இப்ப நான் கண்ணாடி போடாம தான் பத்த வைப்பேன். இப்ப இது வந்து பவர் கண்ணாடி. இப்ப நான் ஒரு 3 வருஷமா கண்ணாடி போட்டுருந்தேன். ஓ, ஓகே ஓகே. அப்ப உண்மையுமே இந்த பாதிப்பு இருக்குதான்? பாதிப்பு இருக்கும், கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சி வோல்டு ஆர்க் எல்லாம் வந்து டக்குன்னு என்னதான் கண்ணாடி போட்டாலும் பாதிப்பு செய்யறோம். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு போற பவர் அதெல்லாம் பத்த வச்சா ஒரு 3 வருஷம் தான் தாங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி பவர் கட் போட்டுதான் ஆகும். ரைட். ஆனா இப்ப நீங்க பாக்குற வேலையை பத்தி சொல்லுங்கண்ணா. எப்படி உங்க வேலை எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டம் இருக்கு உங்க வேலையில? கஷ்டம் அதுதான். இல்ல அதான் நான் என்ன கேக்குறேன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இது நான் ஆட்டோ ஓட்டு போனா எனக்கு இந்த ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்கும், இந்த இதெல்லாம் அடிக்கிறனால ஷோல்டர் ரொம்ப வலிக்கும், நான் போய் படுத்தேன்னா செத்த மாதிரி படுத்துருவேன் அப்படின்னு. அப்படி இல்ல. இப்போ சம்பளத்துக்கு வேலை செய்யறது ஒரு விதமா வேலை செய்யலாம். கான்ட்ராக்ட் வேலை செய்யறதுக்கு ஒரு விதமா வேலை செய்யலாம். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் பீஸ் ரேட்டுன்னா நம்மளுக்கு அது வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அப்பதான் நம்ம நல்லா சம்பாதிக்கும். இப்போ சேலரி வந்து அப்படி இல்லை. 8 ஹவர் டியூட்டினா அந்த 8 ஹவர் நீ வேலை செஞ்சாலும் பொறுமையா வேலை செய்வாங்க. அந்த 8 ஹவர் டியூட்டில வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 ஹவர் 7 ஹவர் தான் செய்வாங்க. 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துவாங்க. இது நம்ம வந்து பீஸ் ரேட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு அந்த 8 ஹவர் கூட நம்ம 8 ஹவர் நம்ம அச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வருமானம் அதிகமா வரும். இல்லைன்னா வருமானம் கம்மியாகும். இப்போ சேலரினா வந்து ஒரு நாள் இவ்வளவுதான் சம்பளம், அதுக்கு தகுந்ததான் வேலை செய்வாங்க. இப்போ கான்ட்ராக்ட் பீஸ்னா என்ன மாதிரி? அது ஒரு ஜாப்புக்கு ஒரு ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு. இப்போ அந்த போறாருல அதுக்கு ஒரு ரேட்டு. இப்போ அவரு போற வேலைக்கெல்லாம் ஒரு ரேட்டு, ஒரு ஐட்டத்துக்கு ஒரு ரேட்டு. ஓகே, இதுதான் கான்ட்ராக்ட். ஒரு பீஸுக்கும் இது வச்சிருக்காங்க ஒரு ரேட்டு. ஒரு நாள்ல எவ்வளவு பீஸ் இருக்கணும், முடிக்கணும்னு ஏதாவது இருக்கு? ஆமா, அப்படிலாம் இல்ல. நம்ம அதான் சொல்றேன், எவ்வளவு ப்ரொடக்ஷன் காட்டுறோமோ அவ்வளவு வரும். இப்போ இது வந்து நான் போட்டேன்னு வச்சுங்களேன், இப்போ இது மினிமம் ஒரு ஒண்ணுத்துக்கு 5 ரூபாய்னா நான் பொறுமையா வேலை செஞ்சா கூட ஒரு நாளைக்கு 100 போட்டு போலாம். இல்ல இன்னும் பொறுமையா வேலை செஞ்சா கூட ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கச்சா போதுன்னு சொல்லி. அப்படி இல்ல நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிக்கணும்னா நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க 25 வருஷமா இருக்கீங்களா தொழில அப்படின்றப்போ, நீங்க முன்னாடி இருந்து பாத்துருப்பீங்க. அதாவது 1990ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கீங்க. அப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு அந்த தொழில்? ஏன்னா அப்பெல்லாம் கம்மியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடைகள் இருந்தது, ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தது. இப்ப நிறைய இருக்கு, வண்டிங்க நிறைய வந்துச்சு. ஆனா ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. வித்தியாசம். ஃபர்ஸ்ட் வண்டி கம்மி, ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நல்லா லாபம் இருந்தது. இப்போ வந்து வண்டி நிறைய இருக்கு, ப்ரொடக்ஷன் அதிகமாக லாபம் கம்மி. சும்மா பேருக்கு, அதாவது ஒரு 10 பேர் வச்சு நம்ம வேலை வாங்கணும், சம்பளம் கொடுக்கணும். இல்ல அப்ப நீங்க சம்பளம் வந்தா போதும். இப்போ இதுக்கு வந்து வாடகை வந்தா போதும். இப்போ அவங்களுக்கு ஒரு சம்பளம் வந்தா போதும். எனக்கு இப்போ ஓனருங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து வேற எங்கன்னா வேலை செஞ்சா கூட ஒரு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அந்த 500 ரூபாய் நான் என் கல்லையே வாங்கிட்டு போனா அந்த 500 ரூபாய் வந்தா எனக்கு போதும். அப்படிதான் இப்போ வந்து ஓனருங்க எல்லாமே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நல்ல லாபம் வந்தது. இப்பெல்லாம் வந்து ஓனருக்கு லாபமே இல்லை. சும்மா ஒரு பீஸுக்கு ஒரு 50 ரூபாய் கச்சா போதும், ஒரு 20 ரூபாய் கச்சா போதும். புரியுது. ஆமா, நம்ம ஒரு நாள் எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது. ஒரு நாள் நீங்க இப்ப சொல்றீங்களா, முன்னாடி வந்து கடை கம்மி, அதே மாதிரி வண்டிகளும் கம்மி அப்படின்னு சொன்னீங்க. அப்ப வந்து எப்படின்னா, அப்போ உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அப்போ அதுக்கு தகுந்த இதுதானப்பா. இல்ல இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா வந்து நீங்க சொல்றது கரெக்டா தான். இப்ப விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் தான் வாங்கியிருந்தேன் ஒரு வாரத்துக்கு. அப்ப விலைவாசி கம்மி. ஆமா, எல்லா விலைவாசியும் கம்மி. அப்போ அதுவே பெரிய சம்பளம். இப்ப நான் ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்தாது. அதான், வேற ஒன்னும் இல்லை. இப்ப விற்கிற விலைவாசி அது போல. ஒன்னையில ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 2 பேர் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்போ அப்படி இல்லையே. 50 ரூபாய் எடுத்துட்டு போய் 4 பேர் சாப்பிடலாம். இதுல அது மட்டும் இல்லாம இந்த சொல்லுவாங்க நிறைய இடத்துல, நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க. நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, சொன்னேன் உடம்புல சொன்னேன். இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் உடம்பு ரீதியா கேக்குறேன்? இந்த விஷயத்துல வரும், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதான் நான் எப்படி கேக்குறேன்னா, ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். இந்த கை கால் வலி அந்த மாதிரியா? இல்ல கம்பல்சரி உடம்புமே ஃபுல்லாவே வலிக்கும். 8 ஹவர் நின்று தானே கை கால்லாம் வலிக்கும்.
8 ஹவர் உட்காந்து இடுப்பும் ஃபுல்லாவும் வலிக்கும். புரியுது. இப்போ உங்க வீட்ல என்ன பண்றாங்க? எங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் தான். இல்ல அவங்க பசங்க பசங்க காலேஜ் போயிருக்காங்க. காலேஜ் படிக்க வச்சிருக்கீங்க 2 பேருமே. நீங்க ஏன் படிக்கல? நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அது படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்போ இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நான் வந்துட்டு என்னன்னா நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிக்கலதான்ப்பா, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கையில காசு வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருது. ஆனா நீங்க படிப்புன்றத முக்கியமா தானே பாக்குறீங்க. அது வேணும்ல. எனக்கு வரல, படிப்பு வரல. நான் மீறி படிச்சேன். படிச்சு 9th வரைக்கும் 10th 9th போனேன், வரல. அதோட இந்த லைனுக்கு வந்துட்டேன். இதேதான் ஓட்டினது. ரைட். ஆனா கடைசியா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நிறைய பசங்க இருக்காங்கல்ல, எங்க வயசு பசங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, படிக்க சொன்னா படிக்காமலே நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் எப்படியாதுன்னு சொல்லி படிப்பை தள்ளி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க அது தப்பு, பெரிய தப்பு, மகா தப்பு. அது இந்த காலத்துல படிச்சாதான் முன்னேற முடியும். படிச்சுட்டு இந்த வேலை செய்யலாம். அப்ப டெக்னாலஜி வளரும். படிப்புல வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. அப்ப டெக்னாலஜி வளரும். இப்போ இது வந்து நாங்களாம் வந்து கண் பார்த்தா கை செய்து தான். இதெல்லாம் வந்து இப்ப நாங்களாம் பைப் கட் பண்ணி பெண்ட் பண்ணி இது பண்றோம். இப்பெல்லாம் வந்து அதே போல இல்லையா, ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு, அதை விட்டு அதுவே பெண்ட் பண்ணி வந்து. அது காரணம் என்ன? மெயின் படிச்சாதான் அதெல்லாம் கத்துக்கணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம காலத்துக்கும் ஆதி கால மனுஷன் எப்படி இருந்தாலும் அது போல தான் இருக்கும். ரைட். ரொம்ப நன்றி. நான் ஆலா பேசுறேன்.